கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறில் இருந்த பிதாக்களுடைய சந்ததி ஒவ்வொருவரையும் குறித்து முக்கியமான கதாபாத்திரங்கள் வேதத்தில் எழுதியிருக்கிறவங்களை குறித்து நம்ம படித்து கொண்டு வருகிறோம். அவர்களிடத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று ஒவ்வொரு நாளும் அதை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் நோவாவுடைய மகன் ஷேம் என்கிறவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்து பார்க்க போகிறோம். அவர் குறித்து ரொம்ப அதிகமாக எழுதவில்லை, 2-3 வசனங்களில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ரொம்ப ஒரு அருமையான ஒரு வாழ்க்கைக்கு, நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான ஒரு சத்தியம் அதில் இருக்கிறது. அந்த கதையை நாம் படித்து விடலாம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன். நோவா அவனுடைய குமாரரும் அவனுடைய குமாரருடைய மனைவிகளும் அவனுடைய மனைவி 8 பேரும் மாத்திரம் ஜலப்பிரளயத்திலிருந்து தப்பித்தார்கள். அவர்கள் பேழையை விட்டு வெளியே வந்து விட்டார்கள். அதற்கப்புறம் என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம். அவருக்கு 3 குமாரர்கள் இருந்தார்கள், ஷேம், காம், ஜாஃபத். இதில் யாஃபத் என்கிறவர் தான் மூத்தவன் என்று 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது. மூத்தவனாகிய யாப்பேத்து அப்படின்னு எழுதியிருக்கிறது. சேம் அவருக்கு தம்பி என்று எழுதியிருக்கிறது. அதற்கப்புறம் இந்த வம்ச வரலாறு அவர் ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் குறித்து எழுதும்போது யாப்பத்தை பற்றி முதலாகவும், 2வது காமை பற்றியும், 3வது சேமை பற்றியும் எழுதியிருக்கிறது. இப்போ இது மோஸ்ட்லி இது சேமுங்கிறவர் 3வது உள்ளவராக அல்லது 2வது உள்ளவராக இருந்திருக்க முடியும். யாப்பத்து மூத்தவர் என்று தெளிவாக எழுதியிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த குடும்பத்தில் நோவா பேழை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு திராட்சை தோட்டத்தை நடுகிறான். பயிரிடுகிறவனானான். அவன் ஒரு விவசாயி, ஒரு ஃபார்மராக இருந்தான். திராட்சை தோட்டத்தை நடுகிறான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. நோவா திராட்சை ரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன், இதில் இளைய குமாரன் எழுதியிருக்கு. ஸோ இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரத்திற்கு அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான். யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார், அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. இதில் நோவா குடித்திருந்தான், வெறித்திருந்தான். மதுபானம் அமளி பண்ணும். மதுபானம் குடித்தவன் தன்னுடைய நிலை மறந்து போவான் என்று வேதம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. நம்ம அந்த டாபிக் என்னை போல நோவா அப்படிப்பட்ட ஒரு தவறை தான் செய்து வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறான். அவனுடைய குமாரனாகிய இந்த காம் இதை பார்த்துட்டு அதுக்கு ஒன்றுமே செய்யாதபடி அதை மூடி போட்டிருந்திருக்கலாம். அப்படி இல்லாதபடி ஓடி போய் மற்ற 2 சகோதரர்கள்னு சொல்லிக்கிறான். அவங்க 2 பேரும் ஒரு பெட்ஷீட் எடுத்துக்கொண்டு இப்போ பின்புறமாக போய் மூடி விடுகிறார்கள். இதுதான் கதை. அப்போது நம்ம நினைக்கலாம், ஒருவேளை ஐயோ அவன் வேற யார்ட்டையுமே சொல்லலையே, அவனுடைய சகோதரர்களிடத்தெல்லாம் போய் என்ன செய்யன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இதை செய்திருக்கான் அப்படின்ட்டு நம்ம யோசிக்கலாம். ஆனால் இந்த காமுடைய இன்டென்ஷன் அப்படியாக இருந்த மாதிரி இல்லை. அப்போ இந்த நோவா வஸ்திரம் தன் விழித்து எழுந்த போது தன் குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, அவனுக்கு அந்த ஒரு வசனத்தில் நம்ம கம்ப்ளீட்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். காமுடைய இன்டென்ஷன் அவனுடைய எண்ணங்கள் சரியானதாக இல்லை. தகப்பன் இப்படி இருக்கிறானே ஐயோ அப்படின்னு ஒரு பதட்டம், தகப்பன் மேலே ஒரு பாசத்தில் அதை உடனே அதை கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாதபடி அதை போய் அடுத்தவங்ககிட்ட போய் அதை போய் அறிவிக்கிறதுக்கு போகிறான். அப்போ நிறைய நேரங்களில் நம்மளும் இந்த மாதிரி இருந்திருப்போம், இல்லை நம்ம இந்த மாதிரி ஆட்களை பார்த்துருப்போம். யாராவது ஒருத்தர் ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், இல்லை ஒரு குற்றம் செய்திருப்பாங்க. அதை போய் இன்னொரு இடத்துல சொல்லி இது ரொம்ப பெரிய சீக்ரெட், இதை சொல்லாதுங்கன்னு சொல்லியே சில நேரம் சொல்லிடுறது. அது அப்படி பறந்து ஒருத்தர்கிட்ட போய்கிட்டே இருக்கும். விசேஷமாக ஒருத்தருக்கு செய்த ஒரு குற்றங்கள், அவங்களுடைய பாவங்கள், இல்லை அவங்களுடைய கஷ்டங்கள் நம்மகிட்ட ஒருத்தர் ஷேர் பண்ணும்போது அது எந்த காரணத்தை கொண்டும் அதை நம்ம இன்னொருத்தரிடத்துல சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சிலர் கோல் சொல்லுகிறவர்களாகி அடுத்தவர்களை பற்றி பேசி, அடுத்தவர்களுடைய காரியங்களை அப்படி பேசி ஒருத்தரிடத்துல இன்னொரு இடத்துல போகும்போது அதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் கலர் மாறி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்காக ஸ்டோரியாக மாறி, அங்கேருந்து அடுத்த போகும்போது அந்த ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் மாறி முதல்ல இருந்த
சுச்சுவேஷனுக்கும் ஒரு 10 பேர்கிட்ட கடந்து போனதுக்கும் கம்ப்ளீட்டாக அந்த கதையே வேறு மாதிரி திரித்து சொல்லப்பட்டு அந்த மனிதனுக்கு அந்த ரொம்ப ஒரு வேதனை உண்டாக்குகிற சூழ்நிலை நிறைய நேரங்களில் நம்ம பார்த்துருக்குறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. நோவாவுடைய குமாரன் தன்னுடைய அந்த பாவத்தை, தகப்பனுடைய பாவத்தை மறைக்கிறதுக்கு இல்லாமல் அவனை பாதுகாக்கிறதுக்கு பதிலாக அதை போய் அவனை மற்றவர்களுக்கு அறிவிக்கணும், எக்ஸ்போஸ் பண்ணணுங்கிற அந்த எண்ணத்தில் அவன் செய்ததை தகப்பன் அதை புரிந்து கொண்டு அவனை சபிச்சான் அப்படின்னு எழுதியிருக்கிறது. இது வந்து ஒரு சின்ன விஷயம் தானே, இதுக்கு போய் நோவா இப்படி சபித்திருக்கணும் அப்படின்னா நம்ம யோசிக்கலாம். வந்து இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு முக்கியம். கர்த்தர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்குறாருங்கிறது தான் ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். கர்த்தர் நம்ம இடத்துல அழகான வசனங்களை கொடுத்துருக்கிறார். இந்த 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 காரியத்தை குறித்து நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் இருக்குது. குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான். ஒருத்தர் ஒரு குற்றம் செஞ்சுட்டாங்க, தப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருத்தவங்க குற்றம் செஞ்சுட்டாங்கன்னா அதை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான். அந்த சிநேகனுக்கு நன்மை இருக்கணும், நன்மை நடக்கணும்னுட்டு விரும்புகிறவன் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணுவான், அந்த டாப்பிக்கை க்ளோஸ் பண்ணிவிடுவான். இல்லாதவன் என்ன செய்வான், அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுவான். ஒருத்தரை சொல்லி அந்த பிரச்சனையை பெரிதாக்கி அந்த மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய மன வருத்தத்தை அது சிநேகத்தையுமே கெடுத்து போடுவான் என்று எழுதியிருக்கிறது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு ஒருத்தர் மேலே இருந்துன்னா நம்ம அவர்கள் செய்த இது காரியம் எதுவாக இருந்தாலும் அதை நம்ம வெளியே போய் நம்ம அவங்கள கொடுத்து அசிங்கப்படுத்த மாட்டோம். அதை நம்ம அமைதியாக இருந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவோம், அவங்களை சால்வ் பண்ணுவோம். இதே நம்மளுடைய ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்மளுடைய கணவன் மனைவியார், நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய பெற்றோர்கள், இவர்கள் யாராவது நமக்கு விரோதமாக ஒரு காரியம் செய்தனால இல்லை அவர்கள் ஏதாவது ஒரு தப்பு செய்து மாட்டிக்கொண்டாலும் அதை போய் நம்ம எல்லார்ட்டையும் போய் சொல்லி அவங்கள நம்ம அசிங்கப்படுத்திக்க மாட்டோம். ஆனால் இது மற்றவர்களாக இருக்கும்போது நாம் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம டீல் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறார், எல்லாரையும் நம்ம நேசிக்க சொல்கிறார். உன் அயலானை நேசின்னு சொல்கிறார். எல்லாரையும் உன்னை போல பிறனை நேசி என்று சொல்கிறார். அப்போ அந்த நேசமும் அந்த அன்பும் நம்முடைய இதயத்தில் அது யாராக இருந்தாலும், நமக்கு ஒருவேளை தீங்கு செய்கிறவர்களாக இருந்தால் கூட நம்ம நேசிக்கிறதற்கு நம்ம பழகிக்கொள்ள வேண்டும். அவர்களை குறித்து எந்த ஒரு காரியத்தையும் நம்ம போய் அடுத்தவங்ககிட்ட போய் சொல்லவே கூடாது. சிலருக்கு வந்து வாயில் ஒரு கதை தெரிஞ்சுன்னா அது மனசில் வச்சுட்டே இருக்கவே முடியாது. அது எப்படியாவது அதை வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் மனசுலேயே கிடந்து அதை இது பண்ணிக்கிட்டு இருக்காது. அப்படியே அந்த மனிதர்களுக்காக, அவர்களுடைய கஷ்டத்துக்காக, அவர்களுடைய பாவங்களுக்காக நம்ம அவங்களை ஜெபித்துட்டு அவங்க மேலே அன்பு செலுத்திட்டு அந்த கதையை அப்படியே ஒரு சாப்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடணும். வி ஷுட் நாட் அதை பற்றியே திங்க் பண்ணி அடுத்தவங்ககிட்ட சொல்லக்கூடாது. அந்த சாத்தான் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னால், ஆதாம் ஏவாள் அந்த தோட்டத்தில் கடவுளோடு உலாவி கொண்டிருந்த ஜனங்களை தேவன் அவர்களுக்கு ஒரு ஒளியின் வஸ்திரத்தை கொடுத்து அவர்களை ஒரு பரிசுத்தமான ஒரு ஆடையை கொடுத்து அவர்களை வைத்திருந்தார். இந்த சாத்தான் அவர்களிடத்தில் ஒரு கீழ்ப்படியாமையும் அந்த நடுமரத்தின் இதை கனியை புசிக்காதன்னு கடவுள் சொன்ன கட்டளை மீறுகிறதற்குரிய ஒரு காரியத்தை தூண்டி அவர்களை பாவம் செய்ய வைக்கும்போது அந்த ஒரு பரிசுத்தமான வஸ்திரம் அவர்களிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு போனபோது அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். அப்போது நம்ம நினைப்போம் என்னமோ கடவுள் வந்து அவர்களை நிர்வாணியாக வச்சுருந்தாருன்னு சொல்கிறாங்க. அப்படி அல்ல. கர்த்தர் அவர்களுக்கு மகிமையான வஸ்திரத்தை கொடுத்து, பரிசுத்தமான வஸ்திரத்தை கொடுத்து அவர்களை மூடி ஒளியும் ஒரு மகிமையாக வைத்திருந்தார். ஆனால் இந்த சாத்தான் அந்த பாவத்தை செய்ய தூண்டினால், பாவம் வந்தபோது அந்த மகிமை வஸ்திரத்தை அவர்கள் இழந்து போனனால தான் அவர்கள் நிர்வாணிகள் ஆக்கப்பட்டார்கள். சாத்தான் அப்படி தான் செய்வான். இன்னொருத்தருடைய காரியங்களை எக்ஸ்போஸ் பண்ணி அவங்களை நிர்வாணி ஆக்குகிறது சாத்தானுடைய வேலை. கர்த்தர் என்ன செய்தார்? தோல் உடைகளை உருவாக்கி அவர்களுக்கு வஸ்திரங்களை உருவாக்கினார். கர்த்தருடைய குணம் என்னது? ஒருத்தர் கஷ்டப்படும் போது ஒருத்தருடைய காரியங்களை வெளிப்படுத்தாதபடி அதை அப்படியே அவங்கள கவர் பண்ணி அவங்கள பாதுகாத்து அவங்களுக்கு வாய்ப்புகளையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் கொடுத்து அவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்து அவர்களை அந்த காரியத்திலேருந்து வெளியே கொண்டு வர்றது கர்த்தருடைய கேரக்டர். ஆனால் அவர்களை எக்ஸ்போஸ் பண்ணுறது, நிர்வாணப்படுத்துகிறது அது சாத்தானுடைய கேரக்டர். இந்த காம்ங்கிறவன் அப்படி தான். தகப்பன் வந்து இப்படி படுத்திருக்கிறான், அது தவறான காரியமாக இருந்தால் கூட அதை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறான். அது வந்து அந்த ஒரு உண்மையான ஒரு லவ்விங்கோடு அதை செய்யாதபடிக்கு அதை எக்ஸ்போஸ் பண்ணுறான். ஆனால் மற்ற 2 சகோதரர்கள் அதை கவர் பண்ணிக்கிறாங்க. நம்மளும் அப்படிப்பட்டவர்களாகவே இருப்போம். இன்னொருத்தர் செய்கிற காரியங்கள் நமக்கு தெரிய வந்தால்
அதை நம்ம எந்த காரணத்தை கொண்டு அதை இன்னொருத்தர் போய் ஷேர் பண்ணணும், அதை எக்ஸ்போஸ் பண்ணணுங்கிற அந்த எண்ணம் நமக்கு இருக்கவே கூடாது. நம்ம உண்மையான அன்போடு அவர்களை நம்ம நேசிக்கிறவர்களாக, அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களாக, அவர்களுக்காக நன்மை செய்கிறவர்களாக, அவர்களுக்கு நம்ம உதவி செய்கிறவர்களாக நம்ம மாற வேண்டிய எந்த காரணத்தை கொண்டு ஒருவர்கிட்ட கேட்டு இன்னொருத்தட்ட சொல்லவே வேண்டாம். வேதம் அந்த மாதிரி காசிப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வி ஷுட் நெவர் காசிப் லைக் அஸ் அ காட்லி சில்ட்ரன் வி ஷுட் நெவர் டூ தட் அண்ட் வி ஷுட் நெவர் எக்ஸ்போஸ் அதர்ஸ் ஆல்சோ. ஈவன் இஃப் தே ஆர் நம்மளுடைய எனிமீஸாக இருந்தால் கூட, நமக்கு எனிமீஸ் இருக்கக்கூடாது. நமக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்கள் யாராக இருந்தால் கூட, நமக்கு தெரியாத அயலகத்தவர்களாக இருந்தால் கூட, யாராக இருந்தாலும் அவர்களுடைய பாவங்களையும் அவருடைய குற்றங்களையும் இன்னொரு போய் சொல்லி அவர்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தணுங்கிற அந்த எண்ணம் நம்ம இடத்துல எப்போவும் இருக்கக்கூடாது. எல்லாரையும் நம்ம நேசிக்கிறவர்களாக இருக்கணும். எல்லாருக்கும் நன்மை வரணும் என்றே நேசிக்கணும். அதுதான் காட்லி கேரக்டர், கர்த்தருக்கு பிரியமான ஒரு கேரக்டர். இப்போ இந்த அருமையான இந்த மனுஷன் நோவாவுடைய மகன் ஷேம் அண்ட் யாஃபத் 2 பேரும் அந்த காரியத்தை செய்கிறாங்க. இந்த ஷேமுடைய வரலாற்றிலிருந்து வம்சத்திலிருந்து தான், அதுக்கப்புறம் அவருடைய சந்ததியிலிருந்து தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அது இன்னும் நிறைய ஜென்ரேஷன் நம்ம படிக்க போகிறோம். சேமிடத்துலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஒரு விஷயம். தகப்பனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு தவறான ஒரு காரியத்தை தான் செய்தால் கூட அதை எக்ஸ்போஸ் பண்ணாதபடிக்கு அதற்காக ஜெபிக்கிறவனாக நம்ம மாறணும். அதை மறைச்சு அவனை ஒரு ப்ரொடெக்ட் பண்ணணும், அவனை பாதுகாக்கணும். அவன் தெரியாமல் ஒன்று செஞ்சுட்டு அவனை பாதுகாக்கணும். அப்படிப்பட்டவனாக சேம் இருந்தால் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டார். நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு காட்லி கேரக்டரை நம்ம வாங்கி கொள்வோம், கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம். நம்முடைய அயலகத்தார், நம்மளுடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய குடும்பத்தார், நமக்கு விரோதமாக செய்கிறவர்கள், நம்முடைய ஆஃபீஸில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் நமக்கு விரோதமாகவே அவங்க காரியம் செய்தாலும் அதை போய் இன்னொருத்தர் போய் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க இடத்துல அன்பு காட்டுவோம், அதுக்கு பதிலாக அவங்களுக்கு பாதுகாப்போம், அவங்களுக்கு நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் சொல்கிறாரு, சத்துருக்களை கூட சிநேகிங்கள்னு சொல்கிறார். இந்த மாதிரி காரியங்கள் சத்துருக்களையே நம்ம சிநேகிக்கணும்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி எல்லா ஜனங்களையும் நம்ம நேசிக்கிறவர்களாக இருப்போம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை நமக்கு தரணும்னு ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த ஷேமுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம் கர்த்தாவே, அது யாராக இருந்தாலும் மற்றவர்களிடத்தில் ஒரு அன்போடையும் அனுசரணையோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய எந்த காரணத்தை கொண்டு ஒருவரை குறித்து இன்னொரு இடத்துல தவறாக ஒரு காரியங்களை சொல்லாதபடி, ஒருவருடைய பாவங்களை நாங்கள் அதை எக்ஸ்போஸ் பண்ணாதபடி அவர்களை நாங்கள் பாதுகாக்கிறவர்களாக, அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, அவர்களை ஜெபிக்கிறவர்களாக நாங்கள் மாற எங்களுக்கு கிருபை தாங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனுக்கு பிரியமான ஒரு கேரக்டரை ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தர வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இயேசு மூலம் ஜெபங்களின் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.